மதவாதத்தின் பேரால் தமிழ்நாட்டிலே ஏதாவது கலவரம் விளைவிக்க முடியாதா, குழப்பம் விளைவிக்க முடியாதா, திமுகவை வீழ்த்த முடியாதா அப்படின்னு ஒரு குரூப் உள்ள வர்றேன். அதனால் நீ என்ன வேஷம் போட்டு வந்தாலும் மண்டை மேலே இருக்கிற கொண்டே நீங்கள் மறந்துட்டீங்களடா. ஏன்னா தமிழ் கடவுள் முருகன்னா தமிழர்களுடைய பண்பாடு, நாகரீகம், தொன்மை எல்லாமே கீழடியில் இருக்குது. கீழடி அகலாய்வுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற. தமிழருடைய நாகரீகம் சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற. அதை விட 16 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுக்குற. அப்போ நீ முப்பாட்டை முருகன் சொல்லி வேலை எடுத்து ஆடுனாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் ஓ செயல் தான் நிற்கும், நீ பேசுகிற டைலாக் நிற்காது. கந்த சஷ்டி கவசம் வந்து பிஜேபிக்காரங்க வந்து சொல்லி கொடுத்தா நம்ம பாடணுமா? இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். பழனிக்கு பாத யாத்திரை போகிறேன், அமித்ஷாட்ட கேட்டுக்கிட்டு அண்ணாமலையிட்ட கேட்டுக்கிட்ட போகிறான், அவனா பிரியப்பட்டு போகிறான். இல்லை, அது அவங்க ஒரு தீர்மானம், நல்ல விஷயமா இது மாதிரி கந்த சஷ்டி கவசம் எல்லாரும் பாடணும் அப்படின்னு ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து. கந்த சஷ்டி கவசத்தை நீ கோயிலில் பாடியா, முருகன் கோயிலில்? அரசியல்வாதி எதுக்கு பாடுற? அரசியல்வாதி பாட வேண்டிய அவசியம் பண்ண இருக்கு? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? என்னைக்காவது ஸ்டாலின் கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு இருக்காரா? மக்கள் நல திட்டங்களை தானே அரசியல்வாதி பேசணும்.